ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சென்னா சொரக்காய் மசாலா செய்ய போகிறோம். கிரேவி மசாலா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். கருப்பு மூக்கலை வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன். நான் காலையில் ஊற வச்சு சாயங்காலமாக நான் செஞ்சுக்கிறேன். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஊறினா போதும். நான் நாட்டு சுரக்காய் எடுத்து சின்ன சுரக்காய் பிஞ்சு சுரக்காய் வந்து பாதி எடுத்து சீவி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதிலே சேர்த்துட்றேன். இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம கெட்டியாக அரைக்கணும். இப்போ இதை நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சென்னாவும் சுரக்காவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு இட்லி கொத்தை நான் திருப்பி போட்டிருக்கேன் அதில். இப்போ குக்கர் தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதிலே வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருண்டை உருண்டையாக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது அதில் கிண்ணத்தை வச்சுக்கலாம். நான் வந்து இந்த குக்கர் தட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வந்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாயில். இப்போ எண்ணெய் சூடியாச்சு. இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டையும் ஒரு கடல் பாசி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறது கூட கருவேப்பிலையும் சேர்க்குறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதிலே கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வீட்டு மசாலா தான் சேர்க்குறேன். ஒரு 2.5 ஸ்பூன் வந்து வீட்டு மசாலா சேர்க்குறேன். இப்போ இது அப்படியே கொதிக்கிட்டா நம்ம தேங்காய் சோம்புலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் வந்து கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தேங்காய் பத்தை எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் அதிலே சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ அந்த குழம்புல எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து அந்த விட்டு வச்ச உருண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ அந்த உருண்டைகள்லாம் அதில் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோமா அந்த மசாலாலாம் அதில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், நம்ம இறக்கலாம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உருண்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சென்னா சொரக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.